வணக்கம். இன்று எசென்சியல் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மேஜர் எலிமெண்ட்ஸ் என்னென்ன மேஜர் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the living matter is primarily composed of the 6 major elements. 1 கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். These 6 elements make up roughly 90% of the dry weight of the human body. அதாவது முதன்மையான தனிமங்கள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. உயிருள்ள பொருட்களுக்கு முக்கியமாக 6 முதன்மையான தனிமங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கார்பன், சி, ஹைட்ரஜன் H, ஆக்சிஜன் O, நைட்ரஜன் N, பாஸ்பரஸ் P மற்றும் சல்ஃபர் S. இந்த 6 தனிமங்களும் மனித உடலின் உலர் எடையில் சுமார் 90% உருவாகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்காலஜிக்கலி சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட் என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கால்சியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம், காப்பர், கோபால்ட், அயோடின், ஜிங்கு, குளோரின், மாலிப்டினம் அண்ட் செலீனியம். Their body composition varies greatly. For instance, calcium is about 2% of the weight, while the cobalt CO is only 0.00004%. உடல் ரீதியாக முக்கியமான தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தனிமங்கள் உடல் ரீதியான முக்கியமான தனிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம், காப்பர், கோபால்ட், அயோடின், ஜிங்க், குளோரின், மாலிப்டினம் மற்றும் செலீனியம் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் உடல் அமைப்புக்கு மிகவும் மாறுபடும். ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் பார்த்திங்கன்னா அது மாறுபடும்னு சொல்கிறாங்க. உதாரணமாக கால்சியம் பார்த்திங்கன்னா உடல் எடையில் 2% இருக்கும். அதே கோபால்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 0.00004% மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே தனிமங்கள் பார்த்திங்கன்னா எப்படி பேஸ்ட் ஆன் த ரெக்கயர்ட் குவான்டிட்டிஸ், எவ்வளோ உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் மேஜர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் மைனர் இல்லைன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவையான அளவுகளின் அடிப்படையில் இந்த தனிமங்கள் பார்த்திங்கன்னா 2 குழுக்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று பேரளவு ஊட்டச்சத்துக்கள், அதாவது முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மையான தனிமங்கள்னு சொல்லுவாங்க. மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள், சிறிய அல்லது சுவடு தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறியன்னா சின்னதாக இருக்கக்கூடிய தனிமங்கள். இந்த 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், அது நம்ம உடலுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 வெரைட்டி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி, இப்போ 2 வெரைட்டி. அடுத்தது இந்த மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் எது வருது அப்படின்னு சொன்னால், மேக்ரோ நியூட்ரிஷியன்ஸ். இந்த மேக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் ஆர் தோஸ் நியூட்ரிஷியன்ஸ் present in the large amount in the plant tissues. The correct list of these major elements included oxygen, hydrogen, nitrogen, carbon, phosphorus, sulfur, potassium and calcium அப்படின்னு சொல்கிறாங்க. பேரளவு ஊட்டச்சத்துக்கள் என்பது தாவர திசுக்களில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்துக்களாகும். இந்த முக்கிய தனிமங்கள் சரியான பட்டியலில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் H, நைட்ரஜன் N, கார்பன் C, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, பொட்டாசியம் K மற்றும் கால்சியம் Ca ஆகியவை அடங்கும். அடுத்தது மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ். இந்த குறைவாக நம்ம இருக்கிறது நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம் Mn, அயன் Fe, சிங்க் Zn, காப்பர் Cu, குளோரைடு Cl, நிக்கல் Ni அண்டு மாலிப்டினம் MO. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொன்னால் மிக சிறிய அளவில் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த தனிமங்கள் எலிமெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி இப்போ 2 கேட்டகரியில் பார்த்துருப்போம். 3வது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது உயிரியல் அமைப்புகளில் உள்ள தனிமங்கள். உயிரியல் அமைப்புகள் இந்த தனிமங்கள் என்னென்னலாம் பண்ணுது அதை பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எசென்சியல், 2வது ட்ரேஸு, 3வது நான் எசென்சியல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிடாக்சிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எசென்சியல் எலிமெண்ட்டு இதெல்லாம் பார்க்கலாம். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம்,
குளோரின், கால்சியம் அண்டு சல்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்க்கு வந்து ரொம்ப லைஃப் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா படக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து எசென்சியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின், அயர்ன், காப்பர், ஜிங்கு, மேக்னஸ், கோபால்ட், மாலிப்டினம் இதெல்லாம் சொல்றாங்க. நெசசரி ஃபார் த லைஃப் ப்ராசஸ் பட் ஆர் ரெக்வயர்ட் இன் மைன்யூட் குவான்டிட்டி. குறைவாக இருக்குது, அது குறைவாக தேவைப்படக்கூடியது உடம்புக்கு. அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எசென்சியல் எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலுமினியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், சேனஸ். ஸோ இந்த தனிமங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாத தனிமங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மற்ற தனிமங்களும் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட. அதனால் இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி எலிமெண்ட்ஸ். இது வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கவே கூடாது. இட் இன்டியூஸ் த கார்சியோஜெனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன தனிமங்கள் அப்படின்னு சொல்லி கேட்மியம், லெட்டு, ஆர்சனிக், அது ஒன்று இருக்குது, ஆர்சனிக்கு, மெர்க்குரி. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நேச்சுரல் ஃபங்க்ஷனை வந்து பயாலஜிக்கல் சிஸ்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பயாலஜிக்கல் பேஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா, உயிரியல் அமைப்புகளில் உள்ள தனிமங்கள் அவற்றின் செயல்பாடின் அடிப்படையில் அத்தியாவசியமான சுவடு, அத்தியாவசியமற்ற மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமங்கள் அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனிமங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரைடு, கால்சியம் மற்றும் சல்ஃபர் போன்ற அத்தியாவசியமான தனிமங்கள் உயிர் செயல்முறைகளுக்கு முற்றிலுமாக அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோடின், எஃப்இ, காப்பர், ஜிங்கு, மேக்னஸ், கோபால்ட்டு மற்றும் மாலிப்டினம். இது வந்து சுவடு தனிமம், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது உயிரியல் செயல்முறைகள் தேவையானவை, ஆனால் மிகவும் குறைந்த அளவில் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் மற்றும் ஸ்டானஸ் போன்ற தனிமங்கள் அத்தியாவசியமற்ற தனிமங்கள். இது உடம்புக்கு தேவையில்லாது, ஏனெனில் அவை இல்லாத போதும் மற்ற தனிமங்கள் அதே செயல்பாட்டை செய்யலாம். அதனால் இது வந்து எடுத்துட்டாலும் எடுக்கலாம், எடுக்காட்டி இல்லைனாலும் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆர்சனிக்கு, கேட்மியம், லெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி போன்ற தனிமங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தது தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரியல் அமைப்பின் இயற்கையான செயல்முறைகளை சீர்குலைக்கக்கூடியவை. அதனால் இந்த தனிமங்களை எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தனிமங்களை வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரிச்சிருக்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட்டும் பேஸ்ட் ஆன் இப்போ கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.